வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நம்ம போற்றி ஃபக்ருடையில் அடுத்து என்னங்கிறது பார்க்கலாம். அதாவது முதல் உற்பாவம் வந்த வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இதுக்கான பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்று உவரும் எல்லாம் ஒருபுடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மாநாகம் வன்னி தன்னை தானடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும் உள்நாடி கட்புலனால் காணார்த்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண் முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலால் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பு ஆக்கி கை கொண்டும் மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். அதாவது முதல் உற்பாவம் வந்த வரலாறு அப்படின்னு சொல்லி இதுக்கான தலைப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது முன்பிருந்தே நெல்லுக்கு உமியும் தவிடும் செம்பில் களிம்பும் கடல் நீரில் உப்பும் உடனாய் இருப்பது போல, இப்போ நெல்லுக்கு உமியும் தவிடும் இருக்குது, அதே மாதிரி செம்பில் களிம்பி அப்படிங்கிறது முதலே இருக்குது இல்லையா, அதே மாதிரி கடல் நீரில் உப்பும் உடனாய் இருக்கிறது மாதிரி உயிரோடு கலந்திருப்பதாய் இங்கு கூறப்பட்ட ஓமைகள் எல்லாம் தனக்கு ஒரு உடை ஒப்புமையாய் மட்டிலுமே நிற்கத்தான் என்றும், அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கூறப்பட்ட அந்த 3 ஓமைகளும் நெல்லுக்கு உமியும் தவிடும் செம்பில் களிம்பு கடல் நீரில் உப்பு இப்படி சொல்லப்பட்ட இந்த ஓமைகள் எல்லாம் தனக்கு ஒருபுடை ஒப்புமையாய் மட்டிலுமே நிற்க தான் என்றும் என்றும் நிலைபேறு உடையதாகவும் வடிவற்றதாகவும் எல்லா உயிர்களையும் தனக்குள் அடக்கும் தன்மை உடையதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தான் என்றும் நிலைபேறு உடையதாகவும் வடிவற்றதாகவும் எல்லா உயிர்களையும் தன்னுள் அடக்கும் தன்மை உடையதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது இந்த ஒளிமிக்க அந்த நாகமணியை தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய அந்த பாம்பினை போலவும், நெருப்பை தன்னுள் அடக்கி இருக்கும் அந்த விறகினை போலவும், உயிர்களினுடைய அந்த அறிவினை முற்றிலும் மறைத்து அவற்றிற்கு அறியாமையை தருகின்ற இத்தகைய ஆணவ மலத்தால் எல்லா உயிர்களும் கட்டப்பட்டு செயல் இழந்து கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்போ சொன்ன எல்லா ஓமைகளுமே இந்த ஆணவ மலத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்ணற்ற இந்த குருடர்களுக்கு அவர்களுடைய தேவை அறிந்து உதவுவதற்காக கொடுத்த அந்த ஊன்றுகோலை போல பொறுப்புடைய அந்த மாயையை அந்த செயலிழந்து கிடக்கும் அந்த உயிர்களோடு கூட்டுவித்து முதலில் உடல் கருவி உலகு நுகர்ச்சி பொருள் ஆகியவற்றை இறைவன் தந்து, அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கண்ணில்லாத குருடனுக்கு அவனுக்கு உதவுவதற்காக அந்த கையில் கொடுத்த அந்த ஊன்றுகோல் மாதிரி இந்த பொறுப்புடைய மாயையை செயலிழந்து கிடக்கும் அந்த உயிர்களோடு கூட்டுவித்து, இந்த மாயையை இறைவன் நம்ம ஆன்மாவோடு கூட்டு வைக்கார், உயிர்களோடு கூட்டு வைத்து நமக்கு இந்த தனுகரண போகத்தை தந்து மனம் முதலியவற்றால் வந்த அந்த வேறுபாடுகளால் தோன்றுகின்ற அந்த நல்வினை தீவினை பயன்களையும் பொருந்துவித்து வினைப்பயனை நுகர்வதற்காக பல்வேறுபட்ட பிறப்புகளையும் நமக்கு தந்து அதனால் மல நீக்கம் பெற்ற அந்த பக்குவமுடைய உயிர்களுக்கு மீட்சியை வழங்கி எல்லையற்ற அந்த அறிவாகிய தனது பேரின்பத்தை தந்தருளும் அந்த இறைவனுடைய கருணை செயலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இதில் நமக்கு ஆத்தர் அந்த நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆணவ மரத்தை பற்றி உள்ள 5 ஓமைகள் நமக்கு சொன்னாங்க இல்லையா, அதாவது நெல்லுக்கு உமி தவிடு முதலிய பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பதை போன்று
அதாவது முன்பு உண்டான அந்த நெல்லுக்கு உமி தவிடு முதலிய அந்த பந்தத்தை ஏற்படுத்தி இருப்பது போன்று இயல்பாகவே ஒளியை உடைய அந்த செம்பில் களிம்பு ஏற்பட்டு செம்பினுடைய ஒளியை மறைப்பது போன்று தொன்மையான அந்த கடல் வியாபித்து நிற்கும்போது அக்கடல் நீரில் உப்பு தோன்றி இருப்பது போன்று இந்த உயிரை ஆணவமலம் அனாதியே பந்தித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அனாதியே இந்த உயிரை இந்த ஆணவமலம் பிடிச்சிருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஸோ சிவபெருமான் என்றும் ஒரே தன்மை உடையவனாக இருக்கையில், அப்போ இவங்க நமக்கு சொன்னாங்க இல்லையா, அதாவது இங்கே கூறப்பட்ட ஓமைகள் எல்லாம் தனக்கு ஒரு புடை ஒப்புமையாய் மட்டிலுமே நிற்க தான் என்றும் நிலைபேறு உடையதாகவும் வடிவற்றதாகவும் எல்லா உயிர்களையும் தனக்குள் அடக்கும் தன்மை உடையதாகவும் உள்ளது. அப்போ சிவபெருமான் என்றும் ஒரே தன்மை உடையவனாக இருக்கையில் என்றும் உள்ளதாகிய இந்த அருவமாய் இருக்கும் இந்த ஆணவ மலம் இவ்வாறு உயிர்களை ஒரு பக்கம் அந்த உயிர்களுடைய அந்த பற்றுக்கு ஏற்ப அது மறைத்துள்ளது. இது எது போல அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பெரிய பாம்பு அந்த ஒளியை உடைய மாணிக்கத்தை தன்னுடைய நச்சு பைக்குள்ளே எப்படி அடக்கி வைத்திருக்கோம் அந்த தன்மையையும் இந்த விறகு அக்கனியை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய தன்மையும் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆணவ மரம் இப்படி உயிர்களை ஒரு பக்கம் உயிர்களுடைய பற்றுக்கு ஏற்ப அது மறைத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வாறு இந்த ஆன்மாவினுடைய இந்த அறிவாற்றலை தன்னுடைய ஆவாகர சக்தி ஆகிய மறைப்பாற்றலால் மறைத்து வைத்திருக்கும் கொடும் தொழிலை உடைய அந்த ஆணவ மலத்தினால், அது ஆன்மாவினுடைய அந்த அறிவாற்றலை தன்னுடைய அந்த ஆபாகர சக்தியாகிய மறைப்பாற்றலால் இந்த மறைத்து வைத்திருக்கும் அந்த கொடும் தொழிலை உடைய இந்த ஆணவ மலத்தினால் அறிவும் செயலும் ஒழிந்த எல்லா உயிர்களுக்கும் உயிர்களுடைய அந்த இச்சையை நுணுகி நோக்கி இறைவன் பேருதவி புரிகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தன்னுடைய ஆபாகார சக்தியினால் மறைப்பாற்றல்னால அந்த ஆபாகார சக்தியாகிய மறைப்பாற்றலால் மறைத்து வைத்திருக்கும் இந்த கொடுந்தொழிலை செய்யக்கூடியது எதுனா இந்த ஆணவ மலம். இப்போ இந்த ஆணவ மலத்தினால அறிவும் செயலும் ஒழிந்த அந்த எல்லா உயிருக்கும் உயிர்களினுடைய இச்சையை நுணுகி நோக்கி இறைவன் பேருதவி புரிகிறான். அப்போ அந்த உதவி எப்படி அவன் செய்கிறான்? அப்போ இந்த ஆணவ மலம் முற்றிலும் அந்த உயிரை மறைச்சிருக்கு. அந்த ஆணவ மலம் தன்னுடைய ஆபாகர சக்தியாகிய மறைப்பாற்றல்னால அது உயிரை மறைக்கக்கூடிய அந்த தொழிலை உடைய இதாகி இருக்குது. அப்போ அதனால் அறிவும் செயலும் அந்த மறைக்கப்பட்டிருக்கு. அப்படி அறிவும் செயலும் ஒழிந்த எல்லா உயிருக்கும் உயிர்களுடைய இச்சையை நுணுகி நோக்கி இறைவன் பேருதவி புரிகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கண்ணால் காண முடியாத அந்த பிறவி குருடனது கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஊன்றுகோலை போன்று இறைவன் இந்த ஆணவ மல மறைப்புக்கு உட்பட்டு கிடந்த உயிர்களுக்கு பிறப்பை வழங்குகிறான். அப்போ இந்த மாதிரி எப்படி ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு கையில் கொடுக்கக்கூடிய ஒரு கோல் எப்படி அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், அது மாதிரி இந்த இறைவன் ஆணவ மல மறைப்புக்கு உட்பட்டு கிடந்த உயிர்களுக்கு பிறப்பை அவன் கொடுக்குறான். அப்போ முதலான இந்த பிறப்பு உயிர்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது இந்த பகுதியில் உமாபதி சிவம் நமக்கு விளக்கி சொல்கிறாங்க. ஸோ மாயா காரியங்களாகிய இந்த உடம்புகளை உயிர்களோடு கூட்டும் நிலையில் மாயா காரியங்கள் இப்போ தனுகரண புவன போகம் கொடுக்கப்படுது நமக்கு சகல நிலை அது. அப்போ இந்த மாயா காரியங்கள் தான் அவையெல்லாம். ஸோ மாயா காரியங்களாகி இந்த உடம்புகளை உயிர்களோடு கூட்டும் நிலையில் முதலில் சூக்கும தேகம் எனப்படும் நுண்ணுடலை ஊட்டுவிக்கிறான். இப்போ முதல்ல சூக்கும தேகத்தை தான் இறைவன் நமக்கு கொடுக்குறாரு. அடுத்தது அந்த இறைவன் பின்பு தூல தேகமாகிய பருவுடலை கூட்டுவிக்கின்றான். அப்போ இங்கே தனு அப்படிங்கிறது இந்த சூக்கும உடம்பை தான் குறிக்குது. சரிங்களா? தனு கரண புவன போகம் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம் இல்லையா, அது மாயா காரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த தனு என்பது சூக்கும உடம்பை குறிக்கும். கரணம் என்பது சூக்கும உடம்பில் அமைந்துள்ள மனம், புத்தி, அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் மூன்றையும் குறிக்குது. சரிங்களா? தனு கரணம் என்பது சூக்கும உடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மனம், புத்தி, அகங்காரம் அந்த கரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூன்றையும் குறிக்குது. மொத்தம் 4 அந்த கரணம். ஆனால் இதில் கரணங்கிறது இந்த 3 தான் குறிக்குது. ஏன்னா அது சூக்கும உடம்பில் இருக்குது. சரிங்களா? அப்போ கரணம் என்பது சூக்கும உடம்பில் அமைந்துள்ள மனம், புத்தி, அகங்காரம் என்னும் அந்த கரணங்களை 3ஐயும் தான் அது குறிக்குது. அப்புறம் சூக்கும உடம்பு என்பது அது அப்படின்னா என்னென்னா அந்த நம்ம தன்மாத்திரைகள் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த தன்மாத்திரைகள் 5ம்
அடுத்தது மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற அந்த கரணம் 3 ஆகிய 8 தத்துவங்களால் ஆனது தான் இந்த சூக்கும உடம்பு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, தனு அப்படிங்கிறது சூக்கும உடம்பை குறிக்குது. கரணம் என்பது இந்த சூக்கும உடம்பில் அமைந்துள்ள இந்த மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிறது அது குறிக்குது. அப்போ இந்த தன்மாத்திரைகள் 5ம் இந்த மனம் புத்தி அகங்காரம் ஆக 8 அந்த 8 தத்துவங்கள்னால ஆனது தான் இந்த சூக்கும உடம்பு. அப்போ புவனம் என்பது இந்த உலகை குறிப்பதாக சொல்கிறாங்க. புவனம் என்பது இந்த உலகை குறிக்கும். முதலில் சூக்கும உடலை தந்து அதில் உள்ள அந்த மனத்திலிருந்து தோன்றும் அந்த விருப்பு வெறுப்புகளை வினையாக்கி கொண்டு, அப்போ முதல்ல சூக்கும உடலை நமக்கு கொடுத்து அதில் உள்ள அந்த மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சூக்கும உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கரணங்களில் ஒன்று மனம். அந்த மனத்திலிருந்து தோன்றக்கூடிய இந்த விருப்பு வெறுப்புகளை வினையாக்கி கொண்டு தூல தேகத்தை கொடுத்து அந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது விருப்பு வெறுப்புகளை வினையாக்கி கொண்டு அதுக்கேற்றபடி நமக்கு அந்த தூல தேகத்தை நமக்கு கொடுத்து உயிர்கள் இரு வினைகளை புரியும்படி இறைவன் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் வினை பயன்களை நுகருமாறு தத்துவ கூட்டங்களோடு கூடிய அந்த ஞானத்தை தந்து உதவுகிறான். இவ்வாறு உயிருக்கு உதவும் அந்த சிவபெருமானுடைய சீரிய செயல் நம்மை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இங்கே எப்படி சகல நிலையில் நமக்கு தனுகரண புவன போகம் அதெல்லாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத இங்கே நமக்கு காட்டியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாணவ மரம் இந்த உயிரை தோற்றமில் காரந்தொட்டே முற்றிலும் பிணித்து நிற்கிறது. நெல்லியினுடைய உமியும் அந்த தவிடும் இடையில் தோன்றாமல் நெல் உள்ள போதே அவையும் உள்ளன இல்லையா? அது போலவே ஆணவ மரமும் உயிர் என்று உண்டோ அன்றிலிருந்து அதனை பற்றி இருக்கும். இப்போ அனாதியாகவே இருக்குது. இப்போ அதே மாதிரி செம்பில் களிம்பும் அத்தகையதே. செம்பில் களிம்பு தோன்றினால் செம்பு மறைந்து முற்றிலும் களிம்பே தோன்றுவது போல ஆணவ மலம் உயிரை முற்றிலும் மறைத்து நிற்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி செம்பில் களிம்பு அப்படின்னு தோன்றும் போது அங்கே பார்த்தா செம்பு மாதிரியே தெரியாது, ஃபுல்லாக களிம்பு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆணவ மலம் உயிரை முற்றிலும் மறைச்சி நிற்கிது. அப்போ அந்த இடத்துல ஆணவ மலம் மட்டும்தான் தெரியும், உயிரே இல்லாத மாதிரி தெரியுது. அப்போ அடுத்து கடலின் இடத்து உள்ள அந்த நீரில் கலந்திருக்கும் உப்பு நீரை ஓர்ப்பாக்கி கடல் வெளியை பற்ற இயலாதது போல கடலினிடத்து உள்ள அந்த நீரில் கலந்திருக்கக்கூடிய இந்த உப்பானது நீரை உவர்ப்பாக்கி கடல் வெளியை பற்ற இயலாதது போல இந்த ஆணவ மலம் உயிரை மட்டுமே பற்றி இறைவனை பற்றுவதற்குரிய ஆற்றலற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கடலில் உள்ள நீர் நீரில் கலந்திருக்கக்கூடிய உப்பானது இந்த நீரை ஓர்ப்பாக்கி இந்த கடல் வெளியை பற்ற இயலாதது. நீரை அது ஓர்ப்பாக்கும், உப்பாக தான் இருக்கும் கடல் தண்ணி. ஆனால் கடல் வெளியே அது பற்ற இயலாது. அது மாதிரி இந்த ஆணவ மலம் உயிரை மட்டும்தான் பற்றுமே ஒழிய இறைவனை பற்றுவதற்குரிய ஆற்றல் அற்று இருக்கும். இம்மூன்று ஓமைகளும் ஓரளவே பொருந்துவன. ஏனெனில் நெல்லின் உமியையும் தவிட்டையும் நீக்கிவிட்டால் பின்னர் அவை நெல்லை அது கூடுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெல்லில் உமியையும் தவிடையும் நம்ம நீக்கிட்டோம்னா திரும்ப நெல்லை அது சேராது. ஆனால் ஆணவ மலமோ உயிரை விட்டு ஒரு காலத்தும் பிரிவது இல்லை. அதனால் இந்த ஓமைகள்லாம் ஓரளவு பொருந்துவன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செம்பிள களிம்பு காலப்போக்கில் தோன்றுவதாகும். அது காலப்போக்கில் தான் வரும், ஆனாதியாகவே வருதான் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வரும். செம்பில் களிம்பு காலப்போக்கில் தோன்றுவதாகும். ஆணவ மலமோ அது உயிர் என்று உண்டோ அன்றே உலதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செம்பில் களிம்புங்கிறது அப்படி தொடக்கத்தில் இல்லாட்டா கூட அதுக்கப்புறம் தான் அந்த களிம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ நீரினுடைய ஓர்ப்பு இந்த கடல் வெளியில் முழுவதும் பற்றாது எனினும் ஓரளவு கடல் வெளியில் அந்த ஓர்ப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் உயிரை பற்றிய ஆணவமோ இறைவனை ஒரு சிறிதும் பற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒளிமிக்க அந்த மாணிக்கத்தை நாகம் மறைத்திருப்பது அறிவுள்ள அந்த உயிரை கொடியதாகிய ஆணவம் மறைத்து நிற்பதற்கு இங்கே ஓமையாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெருப்பை விறகு மறைத்திருப்பது அதுவும் இந்த மாதிரி தான் ஓமை சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்மாவை ஆணவம் மறைத்திருப்பதற்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. அறிவுடை பொருளாகிய உயிர் ஆணவ மலத்தின் தொடக்கால் அறிவும் செயலும் இழந்து அறிவற்ற பொருள் போல
கடினமாக கிடப்பதனால் இந்த ஆணவத்தினுடைய செயல் வந்து கடிய தொழில் அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது. சரிங்களா? அந்த ஆணவம் வந்து கடிய செயல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த உயிர்களுடைய அறிவும் செயலும் அங்கே இழந்து ஒரு அறிவற்ற பொருள் போல் அந்த உயிர் கிடக்குது. விழி இழந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கோல் அவர்களுக்கு வழிநடப்பதற்கு ஓரளவு துணை செய்யும், எனினும் பார்வை தராது இல்லையா? அது போலவே பொற்புடைய அந்த மாயை அப்படிங்கிறது வந்து உயிரினுடைய அறிவை ஓரளவு விளக்கும். அது ஒரு சிற்றறிவை தான் கொடுக்கும். அந்த ஓரளவு விளக்குமாயினும் இறைவனை அறிகிற நல்லறிவை அதனால் தர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மாயை விடிவாம் அளவும் விளக்கு அணையது அப்படின்னு திருவருட் பயனில் கூறப்பட்டதை இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ திருஞான சம்பந்தரும் மாயையை ஒன் தலை அப்படின்னு சொல்லி அருள்றாரு அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து காளிதம் அப்படின்னா களிம்பு அப்படின்னு அர்த்தம், வன்னினா நெருப்பு, காட்டம் அப்படின்னா விறகு, விகாரம் விறகு அப்படிங்கிற விகாரம் வேறுபாடு. மீட்டறிவு காட்டும் வினை என்பது உயிர்களை மீட்டு அவற்றிற்கு அறிவு விளக்கம் தந்து மீண்டும் பிறவாத நெறிகாட்டும் அந்த இறைவனுடைய செயலை குறித்தது. இப்போ மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்பது மாணிக்கவாசகருடைய அந்த திருவாசகத்தினுடைய வரிகளை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே மஸ்டிஸ். அப்போ இதில் வந்து ஓமைகளாக சொல்லப்பட்டாலும் இது ஓரளவு பொருந்துவதாகத்தான் இந்த எப்படி இந்த அனாதியாகவே இந்த உயிரை இந்த ஆணவமலம் பற்றி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில ஓமைகள் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கடல் நீர் உப்பு மாதிரி, நெல்லுக்கு மீன் தவிடு மாதிரி, செம்பில் களிம்பு மாதிரி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ஓமைகள் எல்லாமே ஓரளவு பொருந்துவதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த நெல்லினுடைய உமியும் தவிடும் நீங்கிட்டு அப்படின்னா திரும்ப நெல்லை போய் அது சேராது. ஆனால் ஆணவ மலம் அப்படிங்கிறது உயிரை விட்டு ஒரு காலத்தை அது வந்து முழுவதும் போகிறது கிடையாது. அதன் வாசனை இருக்க தான் செய்யும். அதே மாதிரி செம்பினுடைய களிம்பு காலப்போக்கில் தோன்றுறது. ஆணவ மலமும் உயிர் என்னைக்கு இருக்கோ அன்னையிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கடல் நீரினுடைய ஓர்ப்பு கடல் வெளியில் முழுவதும் பற்றாது என்றாலும் ஓரளவு கடல் வெளியில் அது ஓர்ப்பு தன்மை இருக்குது. ஆனால் உயிரை பற்றி ஆணவமோ இறைவனை பற்றி ஒரு சிறிதும் பற்றாது இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அதே வேஸ்ட் மாஸ்டர்ஸ். அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாணிக்கம் ஒளிமிக்க அந்த மாணிக்கத்தை நாகம் மறைத்திருப்பது அறிவுள்ள அந்த உயிரை வந்து கொடியதாகி ஆணவம் மறைச்சி நிற்கிறதுக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெருப்பை வந்து விறகு மறைத்திருப்பது ஆன்மாவை வந்து ஆணவம் மறைத்திருப்பதுக்கும் இங்கே ஓமையாக சொல்லியிருக்காங்க. இந்த வலுவிழந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கைகோல் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஓரளவு வழி நடப்பதற்கு வந்து துணை செய்யும், ஆனால் பார்வையை தராது. அது மாதிரி தான் அந்த பொறுப்புடைய அந்த மாயை ஆகிய அந்த மாயை அப்படிங்கிறது உயிரினுடைய அறிவை ஓரளவு விளக்குமே உடைய இறைவனை அறிகின்ற அந்த நல்ல அறிவை அதனால் தர முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு விளக்கி காட்டியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போ இப்படி நமக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓமைகள்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த 3 விதமான ஓமைகள் சொன்னாங்க. அதே மாதிரி தான் அந்த உயிரை ஆணவமலம் அனாதியே இது வந்து பந்தித்துள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சிவபெருமான் அப்படிங்கிறவருங்க என்றும் ஒரே தன்மை உடையவனாக இருக்கையில் என்றும் உள்ளதாகிய இந்த அருவமாய் இருக்கக்கூடிய ஆணவமலம் இவ்வாறு உயிர்களை ஒரு பக்கம் உயிர்களுடைய பற்றுதலுக்கு ஏற்பது வந்து மறைத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இறைவன் சகல நிலையில் நமக்கு தனுகரண போன போகம் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஓரளவு சிற்றறிவை கொடுக்காரு. சிற்றறிவு கொடுத்தாலுமே இறைவன் அறியக்கூடிய நல்லறிவு நம்மளால் பெற முடியாது அப்படிங்கிறதே நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அப்போ இங்கே என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இந்த உடம்பெல்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாரு இல்லையா, அதாவது அந்த தத்துவ கூட்டங்களோடு கூடிய அந்த ஞானத்தை நமக்கு தந்து நமக்கு வந்து உதவி பண்ணுறாரு. அந்த வினை பயன்களை நாம் நுகருமாறு இந்த தத்துவ கூட்டங்களில் கொடுத்து ஞானத்தை நமக்கு தந்து உதவுறாரு. இவ்வாறு உயிருக்கு உதவும் இந்த சிவபெருமானுடைய சீரிய செயல் வந்து நம்மையெல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சிவபெருமானுடைய அந்த முழு நிறைவாகிய அந்த வியாபகத்துக்குள்ள அந்த உயிர்கள் இருப்பினும் இந்த ஆணவமலம் சிவபெருமானை பந்திக்காமல் உயிர்களை மட்டும் பந்தித்தது என்பதை விளக்குவதற்காக இந்த கடல் நீர் உப்பு ஓமையை வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. கடலினுடைய வியாபகத்தில் நீர் இருப்பினும் கடலில் உள்ள அந்த ஆகாயத்தில் அந்த உப்பு அப்படிங்கிறது அங்கே வந்து கலக்காமல் கடலில் உள்ள நீரில் மட்டுமே மறைந்து ஒரு உடை உண்மையாக இங்கே வந்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆணவமல பந்தம் எய்தி அந்த ஆன்மாவினுடைய விருப்பத்தை வந்து அறிந்து அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி சிவபெருமான் உயிர்களுக்கு இந்த உடல்களை வழங்குவதால் உள்நாடி
என்னும் தொடரால் இதனை நமக்கு குறிப்பிட்டு இங்கே காட்டுறாங்க. ஸோ இது எப்படி ஒரு உயிருக்கு இந்த ஆணவ மரம் அனாதியே எப்படி பற்றி இருக்குது, அதனுடைய ஓமைகள் என்ன, அதெல்லாம் சொல்லி அந்த ஆணவ மரத்திலிருந்து கொஞ்சம் அந்த அறியாமை நீங்குவதற்கும் அறிவு விளங்குவதற்காக இந்த தனுகரண போங்களை கொடுத்து அந்த வினைகளை நுகரச் செய்து அதுக்கப்புறம் நமக்கு இந்த இறைவன் ஞானத்தை தந்து எப்படி உதவுறாரு அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க, ஓமையோட நமக்கு காட்டுறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், எஸ் மாஸ்டர்ஸ், இதுதான் முதல் உற்பாவம் வந்த வரலாறு அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மாஸ்டர்ஸ். அதாவது இப்போ சைவ சித்தாந்தம் அல்லாது வேறு புக்குகள் நான் படித்து சில கான்செப்ட்ஸை இந்த புத்தக உலகம் அப்படின்னு சொல்லி அந்த சேனலில், இது என்னுடைய செகண்ட் சேனல், அதில் நான் போட்டுட்டு வரேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த சேனலில் பாருங்கள், அதில் உள்ளதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மாஸ்டர்ஸ், இது நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், புத்தக உலகம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இது நான் இந்த ஸ்பிரிச்சுவல் சங்கமம் அப்படிங்கிற வச்சுருக்கிற சேனல் இந்த சைவ சித்தாந்தத்துக்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே 14 புக்கும் அதில் தான் நான் போடுவேன். அது இன்னொரு சேனல் அதர் புக்ஸ், நான் என்னென்ன படிக்கிறேனோ அந்த புக்கினுடைய கண்டென்ட்டை நான் சின்னதாக அதில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். பயனடைங்க, அதையும் கேட்டு நீங்கள் பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.